ஓரக்கண்ணில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அல்டிமேட் ஃபோக்கஸ் சமையல். அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலைட் மோஷன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து எப்படி கலர் கிரேடிங் பண்ணுறது அப்படின்னா இன்றைக்கான வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து கைன் மாஸ்கில் வந்து ஒரு வீடியோ வந்து எப்படி கலர் கிரேடிங் பண்ணுறதுன்னு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தான வீடியோலாம் கிடையாதுங்க, ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் நான் எப்போலாம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்போலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைலில் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 720, 1080, 4K வரைக்கும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய மொபைலில் 4K சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் வந்து பிளாக்கும் வச்சுக்கலாம், ஒயிட் கிரே இந்த மாதிரி என்ன பேக்ரவுண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே இருக்கக்கூடிய ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். எந்த வீடியோஸை வந்து நீங்கள் கலர் கிரியேட் பண்ணணுமோ அந்த வீடியோஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனாக இருக்கட்டும், இல்லை ட்ரிம் பண்ணுறதுக்கான ஆப்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி லேயர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் இதிலே இருக்குது. சப்போஸ் இந்த பாப்அப் விண்டோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரலைன்னா வீடியோ லேயரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வரும். இதில் எஃபெக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆட் எஃபெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். இதில் வந்து சேனல் RGB அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா RGB அப்படின்னு நிறையா வந்து லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ RGB அப்படிங்கிறத வந்து நான் வந்து கிராஸில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு லெட்டரும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ரெட் டோன் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு லெட்டரையுமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ RGB அப்படிங்கிறத வந்து நான் வந்து கிராஸில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த RGBயில் Bயில் இருக்கக்கூடிய அந்த லெட்டரை வந்து நான் Gயில் வந்து மாற்றினேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ப்ரௌன் கலர் வந்து ஆட் ஆகும். நான் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரௌன் கலரில் வந்து மாறிடுச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா RGGA அப்படின்ட்டுருக்கு. இப்போ இந்த GGA அப்படிங்கிறத வந்து இந்த ஜியை வந்து சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய அந்த இமேஜஸ் எல்லாமே வந்து நீங்கள் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டாவதாக இருக்க ரோலில் இருக்கக்கூடிய அந்த ஜியை வந்து B லெட்டரில் நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பிங்க் கலர் மாதிரியான ஒரு ஷேட் வந்து கிடைக்குது. அதுவே வந்து மூணாவதாக இருக்கக்கூடிய ஜியை வந்து நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ரெட் டோன் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டோனுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தான். ஸோ எந்த டோன் வேணுமோ நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு லெட்டரையுமே வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா புரியும். அண்ட் அதே மாதிரி இந்த எஃபெக்ட்லேயே வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுரேஷன் இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே தனித்தனியாக எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் ஆட் எஃபெக்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்படின்றது இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதிலே வந்து கலர் அண்ட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணிங்க அப்படின்னா பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பிரைட்னஸ் வந்து கம்மியாகும். அதே மாதிரி தான் கான்ட்ராஸ்ட்டுமே வந்து உங்கள் வீடியோவுக்கு எப்படி செட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கலர் கிரேடாக வந்து பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவாகவும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஜிப் ஃபைலாக வேணும் அப்படின்னாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனை நீங்கள் லாக் பண்ணக்கூடாது, அதே மாதிரி வேறு ஆப்ஷனுக்கு நீங்கள் போகக்கூடாது. ரொம்பவுமே சிம்பிள் தான், ரொம்பவுமே சூப்பரான அப்ளிகேஷனும் கூட, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.